ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஹோமியோ. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தது. இது பேசுகிறதுக்கு இது கரெக்டான டைமாக நான் ரெடியான்னு தெரியல. பட் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னென்னா குவாலிட்டிஸ் ஆஃப் அ கிரேட் ஹோமியோபத், அதாவது ஒரு கிரேட் ஹோமியோபத் கிட்ட இருக்கிற என்னென்ன குவாலிட்டிஸுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் நம்ம ஹேனிமேனில் ஆரம்பித்து இப்போ இருக்க டாக்டர் ராஜன் சங்கரன், ப்ரெடிக்டிவ் ஹோமியோபதி, இந்த டாக்டர் பிரஃபுல் விஜய்கர், இந்த மாதிரி அப்புறம் என்னை சுற்றி இருக்கிற என்னோடய சீனியர்ஸ், என்னோடய ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிப்பேன். அதுலேருந்து எனக்கு கிடைச்ச சில இன்சைட்ஸ், அதை வச்சு நான் வந்து இதெல்லாம் இருந்தால் இவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல கிரேட் ஹோமியோபத்தாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு எனக்கு சில பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. சிலது நான் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கேன், சிலது நான் இன்னும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால் இப்போ இருக்க என்னோடய ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குவாலிட்டி, இதில் நான் சொல்ல வர்றது குவாலிட்டிஸ் ஆஃப் ஹோமியோபத் தான். ஸ்கில்ஸ் பற்றி நான் பேசல, குவாலிட்டிஸ் அஸ் அ பர்சனாக நம்ம கிட்ட இருக்க குணங்கள், அது ஒரு ஹோமியோபத்துக்கு என்ன மெயினாக தேவைப்படுற குணங்கள், அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்கில் ஒவ்வொருத்தருக்கு நம்ம மாறலாம், பட் குவாலிட்டிங்கிறது ஒரு டாக்டருக்கு ஒரு ஹோமியோபத்தினா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சிலது இருக்குது. அது இருந்தால் தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹோமியோபதி கெரியர் வச்சுருக்க முடியும், நம்ம ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஓகே, குவாலிட்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது எசென்ஷியலாக இந்த ஜென்ரேஷனில் ஆக்சுவலாக எல்லாருக்குமே தேவை, அதுவும் மெயினாக ஹோமியோபத்துக்கு ரொம்பவே தேவை. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் நம்ம ஏதோ பெரிய விஷயம் நினச்சிட்ருக்கோம். அது ஆக்சுவலாக சிம்பிள் தான். இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் பேச முடியாது, நான் இன்ட்ரோவர்ட்னு சொல்லிவிடுவாங்க. ஆக்சுவலாக நானுமே ஒரு இன்ட்ரோவர்ட் தான். பட் அது எப்படி கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி ஓரளவுக்கு எனக்கான ஓரளவு நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நமக்கு இருந்தால் தான், ஒருத்தவங்கள்ட்ட நம்ம நல்லா பேசி இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க. இப்போ பேஷண்ட்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து சாதாரணமாக வெறும் டிசீஸ் சிம்டம் மட்டும் கேட்டு மெடிசன் கொடுத்துட்டு போயிட முடியாது. அந்த பர்சனை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிமிலி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். எல்எஸ்ஐலாம் நம்ம கேட்போம்ல, அதுக்கு நம்ம பேஷண்ட் கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சனாக நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவை. அப்புறம் நம்ம ஃபெலோ டாக்டர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் இருந்தால் தான் நம்ம இன்னும் நம்ம கெரியரில் டெவலப் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து பெருசாக நிறைய பேசணும், நம்மளை மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தேவையில்லை. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணுன்ற அளவுக்கு அவசியம் கூட இல்லை. இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி இருக்குது, லிசனிங், ஆர்ட் ஆஃப் லிசனிங்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு ஹோமியோபத்துக்கு மெயினாக தேவை. ஹனிமேனே நான் அஃபானிசமில் அதுதான் நமக்கு சொல்ல வராது. ஸோ பி எ குட் லிசனர். ஃபஸ்ட்டு குட் லிசனராக இருக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்போ நிறைய பேருக்கு லிசன் பண்ணுறதே கிடையாது. வி ஆர் ஹியரிங் பட் வி ஆர் நாட் லிசனிங் அப்படின்னு மாஸ்டர் பட்டில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் அம்மா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஃபோனில் ஏதாச்சும் ஒன்று ஸ்க்ரால் பண்ணிட்டே கேட்டுட்டு இருந்தோன்னா நம்ம இப்போ 100% அவங்களுக்கு அந்த டைமை கொடுக்கல. நம்ம ஃபஸ்ட்டு லிசன் பண்ணும். இது வந்து நான் சொல்லலை, இது வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற ஒரு புக்கு, டாக்டர் ப்ரொஃபஸர், அது ஆத்தர் நேம் வந்து இது டேல் காக்னின்ற ஒரு ஆத்தர் எழுதின புக்கு. அது வந்து நான் அப்புறமா அவங்களுக்கு அதை பற்றி ஒரு சம்மரி வீடியோ போடுறேன். அது வந்து இப்போ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறவங்களுக்கு பேசிக்கான புக் அது. நான் அப்புறமா டாக்டர் ஹனிமேனுமே கேஸ் டேக்கிங் அஃபாரிசம்லலாம் இதை பற்றி சொல்லியிருப்பார். கீன் அப்சர்வராக இருக்கணும், சவுண்ட் சென்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பேஷண்ட் பார்க்குறோம்னா நம்ம பேஷண்ட் கிட்ட அந்த ஃபுல் டைம் கொடுத்து லிசன் பண்ணும். இதுதான் நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே பண்ண வேண்டியது. இப்போ ஒரு பர்சன் நம்மக்கிட்ட, நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்போம், நம்மக்கிட்ட ரிப்போர்ட்ஸ் அமைச்சு இதெல்லாம் இப்படி இருக்குது என்னன்னு சில பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டைம் கொடுத்து அவங்க சொல்கிறத நம்ம பொறுமையாக கேட்டு, இதை ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி இல்லை இந்த டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒரு டாக்டர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நமக்குள்ளே சில இன்செக்யூரிட்டி இருக்கும், இல்லை நமக்கு வேறு டென்ஷனில் இருப்போம். அதை நம்ம அந்த பர்சன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம பொறுமையாக அவங்கள லிசன் பண்ணி அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும். இது மெயினானது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே, பி ஏ எம்பத்திங்கிறது நம்ம முக்கியமாக வளர்த்துக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. இது எல்லா டாக்டர்ஸ்க்குமே இருக்கணும். ஹோமியோபத்துக்கு ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக நான் சொல்லுவேன். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும்.
ஃபஸ்ட்டு சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சிம்பத்தி எம்பத்தி கூகுள்லேயும் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இதை பற்றி சிம்பத்தி அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் மீனிங் சொல்கிறேன். சிம்பத்தி அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்கன்னா ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. இப்போ எம்பத்திங்கிறது அடிபட்டு அவன் வழியில் இருக்கான், அந்த வழியில் அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணுவேன், அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கறது எம்பத்தி எப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டாண்டிங் இன் த ஷூஸ் அப்படின்னு, அவங்க இடத்துல இருந்து பார்க்குறது. இது நம்ம பேஷண்ட் பார்க்குறப்பையும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மெட்ரியா மெடிக்கா படிக்கிறப்பையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெட்ரியா மெடிக்காவை நம்ம இமேஜின் பண்ணி படிக்கணும்னு சொன்னேன்ல, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். நம்மளே அந்த ட்ரக் ப்ரூவரா இல்லை நம்ம அந்த பேஷண்ட் மாதிரி இருந்து இமேஜின் பண்ணி படித்தோன்னா நல்லா ஞாபகம் இருக்கும்னு சொன்னேன். அதே தான் இங்கே இப்போ பேஷண்ட் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லும் போது அதில் நம்மளோட கான்செப்டை போய் திணிக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம ஃபுல்லாக லிசன் பண்ணி அவங்க இடத்துலேருந்து பார்க்கணும். இந்த பர்சன் இந்த இடத்துல இப்படி சஃபர் ஆகிருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கு, அதனால அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் டிசீஸ் டெவலப் ஆகிருக்குன்னு அவங்களே கேஸ் அன்ஃபோல்ட் ஆகும். அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், கரெக்டான கொஷின்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணாலே போதும். நம்ம அவங்கள இன்ட்ரப்ட் பண்ணாமல் அவங்க இடத்துல இருந்து நம்ம எம்பத்தியோட லிசன் பண்ணாலே போதும். இப்போ பேஷண்ட் அழுகுறாங்கன்னா கன்சோல் பண்ணணும்னு தோணும். ஆனால் நேட்ரமியூர் பேஷண்ட்லாம் அழுதுருக்கவே மாட்டாங்க அவங்க லைஃப்பில். எல்எஸ்ஐ சொல்லும் போது ஏதாவது ஒரு பாயிண்டில் பிரேக் ஆகி அழுவாங்க. அப்போ தான் நமக்கு அந்த மைண்ட் ரூப்ரிக்ஸ், முக்கியமான அந்த ரூப்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு க்யூர் கொடுக்கறதுக்கான அந்த சிமிலிமம் ஃபைன் பண்ண முடியும். நம்ம நார்மலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சிம்பத்தி ஆகிட்டோன்னா ஐயோ அழுகுறாங்களேன்னு கன்சோல் பண்ணுவோம். இப்போ பல்சட் இல்லைன்னா நம்ம அவங்க அழுதா கன்சோல் பண்ணலாம், ஏன்னா அவங்க எப்போவுமே அழுறது அவங்க நேச்சர். இப்போ நேட்ரமியூர் பர்சன் அவங்க லைஃப்பில் அழுதுருக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அழுகுறாங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த டைமில் தான் அவங்களோட முக்கியமான மைண்ட் ரூப்ரிக் கிடைக்கும், அவங்களோட ட்ரக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் பி ஏ குட் டயக்னோஸ்டிஷியன். இது டாக்டர் ஆனிமேனே சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம காலேஜில் ப்ரொஃபஸர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இதை தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வராங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இப்போ டயக்னோஸ்டிஷியன்னா இப்போ இங்கிலீஷ் நம்ம ஓரளவுக்கு பேசிக்காக தெரியும். நம்ம செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இருந்ததை விட இப்போ எனக்கு இன்டர்ன்ஷிப் வரப்போ ஓரளவுக்கு பேசிக்காக என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வராங்கன்னா, இப்போ தைராய்டுக்கான சிம்டம்ஸோடு வராங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் இப்போ ஃபீவர்னால் பேசிக்காக என்னென்ன எடுக்கணும், இப்போ சிபிசி எடுக்கணும், இஎஸ்ஆர், அந்த மாதிரியான சிம்பிளான விஷயங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓவர் த டைம் ப்ராக்டிஸில் ஒரு பேஷண்ட் பார்க்குறப்ப இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்னென்ன டெஸ்டஸ், பேசிக்காக லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன கொடுக்கணும், அது மூலமாக என்னென்ன இன்டர்பிரேட் பண்ணலாம், என்னென்ன டிடி பிடி டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் என்ன, ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் என்னவா இருக்கலாம், இது ஹோமியோபதியோட ஸ்கோப்புக்குள்ளே இருக்கா, இல்லை இதுக்கு சர்ஜரி தேவையா. இப்போ கால் ஸ்டோன், இந்த கிட்னி ஸ்டோன்லாம் வராங்க, அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இந்த சைஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோட ஒரு சப்போர்ட் தேவையா, அது நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக நம்ம டபுள் ஒர்க் பண்ணுறோம். இங்கிலீஷ் மெடிசன் டாக்டரோட இதுவும் நமக்கு தெரியணும், நம்ம ஹோமியோபதி சைடில் நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அந்த பேஷண்ட்டுங்கிறதும் நமக்கு தெரியணும். இது பேசிக். ஏன்னா நம்ம சிலபஸ்லேயே எல்லாமே படிச்சுட்டு வரோம், நம்ம ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் படிச்சிருக்கோம், பேத்தாலஜி படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இது தெரியணும். நம்ம ஓவர் த டைம் நம்ம லைஃப் லாங் லேர்னிங் தான் இது. இந்த 5.5 இயர்ஸ்க்குள்ளே எல்லா டிசீஸ் பற்றியும் எல்லா சிஸ்டம் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியுமானா இது யாராலையுமே முடியாது. பட் பை த ப்ராசஸில் நம்ம அதை லேர்ன் பண்ணிக்குவோம். இப்போ இங்கிலீஷ் மெடிசனில் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ இயரில் ப்ராப்ளம்னா இஎன்டி டாக்டர் பார்ப்பாங்க, இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னா கார்டியாலஜிஸ்ட் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம இருக்காங்க. பட் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்காங்களே, வெறும் எம்பிபிஎஸ், அவங்க பேசிக்காக பேஷண்ட்டுக்கு என்ன தேவைன்னு டயக்னோஸ் பண்ணுற லெவலில் அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்காவது நம்ம ஒரு பேசிக் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு மென்டார்ஸ் இருப்பாங்க, சீனியர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்கள நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு எங்கள் காலேஜில் எனக்கு சில நல்ல சீனியர்ஸ் கிடச்சாங்க, சில நல்ல ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. ஓரளவுக்கு எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு ஐடியாஸ், ஒரு புது வே ஆஃப் திங்கிங் கிடச்சிது, ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. அதுலேருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டது தான். அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது இந்த மாதிரி எனக்கு பேசுறதுக்கு இப்போ. ஸோ இது அவ்வளோ ஈஸியானு கேட்டால் ஈஸி கிடையாது, நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா ஃபைண்ட் அ மென்டார் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ ஹோமியோபதி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், ஹோமியோபதி பேக்ரவுண்ட்லேருந்து வந்துக்கிறவங்களுக்கு. இப்போ ஃபேமிலியிலே ஒரு ஹோமியோபதி இருக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஹோமியோபதி வர்றது ஈஸி. ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹோமியோபதியாக வரீங்கன்னா
உங்களுக்கு நமக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நானுமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹோமியோபதி தான். என்ன மாதிரி எப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ கிளினிக்ஸ் போய் அப்சர்வ் பண்ணலாம். வீட்டு பக்கத்துலேயே யாராவது ஹோமியோபதி டாக்டர் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு போவாங்க. நிறைய பேர் போகிறாங்க. சீனியர்ஸ்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி சில கிளினிக்ஸ் போயிருக்கேன். எனக்கு ஆனால் செட் ஆகலை. சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து யாரோ எங்கே கேள்வி கேட்டதுன்னு தெரியல. இப்போ ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அந்த இடத்துக்கிட்ட நம்ம போயிட்டாலே அந்த இடத்த அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி. இது வந்து யாரோ ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்டப்போ தெரிய வந்தது. இப்போ விஜய் ஆண்டனி இருக்கார்ல, மியூசிக் டைரக்டர், அவர் வந்து கொஞ்ச நாள் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணாராம். அவரோட பிலீஃப் என்னென்னா வந்து, நான் இப்போ மியூசிக் டைரக்டர் ஆக முடியலனாலும் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் அந்த இடத்துக்குள்ளே நான் போயிட்டேனாலே நான் அந்த அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போயிட முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பிலீஃப் இருந்திருக்குன்னு நான் இதில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆகணும்னா ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கொஞ்ச நாள் ஜூனியர் மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா பெஸ்ட்டு நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிட்டா நல்ல ஒரு லேர்னிங் கிடைக்கும். அப்புறம் முக்கியமானது க்ரோத் மைண்ட் செட். இது வந்து எல்லாருக்குமே தேவை. ஆனால் நிறைய பேர்கிட்ட இது இல்லை. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேயே இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹோமியோபதி, எனக்கு சில பேக்ரவுண்ட்லாம் சரியாக இல்லை, ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு காலேஜ் கொஞ்சம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை, சிஸ்டம் சரியாக இல்லை, எனக்கு ஹோமியோபதிஸுக்கு வேலை வாய்ப்பு சரியாக இல்லை, இந்தியாவில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு சுற்றி நிறைய எக்ஸ்கியூசஸ் இருக்கும். இதெல்லாம் நம்மளை வந்து சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேயே வச்சுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நமக்கு சுற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு பேரியர்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் சில பேருக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்கிறத ஏற்றுக்க முடியாமல் கூட இருக்கலாம். பட் ரியாலிட்டி என்னென்னா, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே 10% தான். மீதி 90% அது இந்த விஷயத்துக்கு மீனிங் கொடுக்கறது நம்ம தான். அது வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கா இல்லை ஸ்ட்ரகிளாக இருக்கா, இல்லை இந்த ஸ்ட்ரகிள்லேயும் நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த பவர் நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு அதுக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் ஒரு பிலீவ் பண்ணி அதை நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக பார்த்தா இந்த யூடியூப் வீடியோ போகிறதெல்லாம் வந்து தெரியாத விஷயம் தான். ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இது ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ எனக்கு அவ்வளோவா நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, நான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக உட்காந்துருக்கலாம். ஆனால் அப்போ எனக்கு க்ரோத்தே வராது. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அதுதான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ நானுமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லேக் ஆகிருக்கலாம். ஆனால் நான் இதை ஸ்டாப் பண்ணணுன்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி தான் க்ரோத் மைண்ட் செட் இருந்ததுன்னா, ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங்ஸால் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இதை பற்றி தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். பிளாஸ்டிசிட்டினா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி பண்ணும்போது அந்த பிரெயினில் அதுக்கான நியூரான் ஒயரிங்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த விஷயம் நமக்கு ஒரு டேலண்ட்டாக ஸ்கில்லாக மாறும். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, அதான் இந்த ஹோமியோபத்தே எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு ஃபேமிலியிலே எல்லாரும் ஹோமியோபத்னா ஒருத்தர் ஹோமியோபத் ஆகிறாருன்னா அது வந்து அவங்களுக்கு ஜீன்லேயே இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சிங்கிங் இருக்குது, அது ஒரு ஜீன்லேயே அவங்களுக்கு வருது. ஃபேமிலியில் யாரோ சிங்கர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜீன்லேயே வருது, அது ஒரு விஷயம். இல்லை பை ப்ராக்டிஸ்லேயும் அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அப்படியுமே அவங்க சிங்கிங் டேலண்ட் டெவலப் பண்ணிட்டு வராங்கன்னா அதுதான் க்ரோத் மைண்ட் செட். அவங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட் இருந்திருக்கு, அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகிருக்கு, அதனால அவங்க அந்த ஃபீல்டில் ஷைன் ஆகுறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது முக்கியமான விஷயம், பி ஏ க்யூரியஸ் செல்ஃப் லேர்னர். க்யூரியஸ் லேர்னராகவும் இருக்கணும், செல்ஃப் லேர்னராகவும் இருக்கணும். அஸ் அ டாக்டராக நம்ம வந்து இப்போ இந்த 5.5 years முடித்தோடனே படிப்பு முடிஞ்சிருச்சுன்றது கிடையாது. டே டு டே எவ்ரி கேஸ் நமக்கு ஒரு புது லேர்னிங் கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம அடுத்த பேஷண்ட் பார்க்குறப்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வராங்க, க்ரானிக் காஃப் இருக்குது அப்படின்னா காஃப் ரிலேட்டடான அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கலாம், நம்ம அவங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுக்கலாம். பட் நமக்கு காஃப் எதனால வருது, காஃப்கான நம்ம ஒரு 3 டயக்னோசிஸ் தான் நமக்கு மெயினாக ரெகுலராக பார்த்துட்டு இருந்திருப்போம். 4ஆவதாக ஒரு டயக்னோசிஸில் வராங்க. இப்போ கொரோனா வைரஸ் வந்தப்போ அப்படி தான். அது எல்லா டாக்டர்ஸ்க்குமே அது புதுசு தான். ஆல்ரெடி வந்து கோல்டு மாதிரி டிசீஸஸை ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் கொரோனாங்கிறது ஒரு புது டிசீஸ், அதை பற்றி அவங்க புதுசாக லேர்ன் பண்ணிட்டு தான் ஆகணும்.
எவ்ரி பேஷண்ட் இஸ் அ நியூ லேர்னிங்கிறது ஆனிமேனுமே சொல்லியிருக்காரு நிறைய அஃபாரிசமில். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நான் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிறேன்னா இன்றைக்கி 2 கேசஸ் பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அந்த டிசீஸ் பற்றி நான் போய் மெட்ரியா மெடிக்காலையோ இல்லை மெட்ரியா மெடிக்கா படிக்கிறது ஒன்று, அதை தாண்டி இப்போ ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன், பேத்தாலஜி, அந்த டிசீஸுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறாங்க, அப்புறமா இப்போ ஜெர்மன் நியூ மெடிசன் இருக்குது, அதில் என்னென்ன கான்ஃப்ளிக்ட்ஸ்னால அது வருது, அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இப்போ எல்லாமே லேர்னிங் அப்படியே ஒரு பேட்டர்ன். இந்த லேர்னிங் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லீனியராக இருக்காது, இது எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற லேர்னிங் செல்ஃப் லேர்னராக நம்ம இருக்கிறது. இப்போ இந்த ஜெர்மன் நியூ மெடிசனுங்கிறது ஒரு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் கான்ஃப்ளிக்டில் இருக்கிறப்ப இந்த டிசீஸ் டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு ஹைப்போதிசிஸ். அதை இது ப்ரெடிக்டிவ் ஹோமியோபதி இந்த மாதிரி கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மாடர்ன் ஜென்ரேஷன் ஹோமியோபதிஸ்லாம் நிறைய பேர் அந்த மெத்தடாலஜியை அடாப்ட் பண்ணி கேஸ் டெக்கில் யூஸ் பண்ணுறப்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதை பற்றி வேணால் நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். செல்ஃப் லேர்னராக இருங்க. இந்த சுற்றி இருக்க பேரியர்ஸ் எதையுமே நமக்கு பேரியர்ஸே கிடையாது, நம்ம உள்ளே இருக்கிறது தான் பேரியர். நம்ம இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ண டைமில் நான் நினச்சா ஒரு மூவி பார்க்கலாம், இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணலாம். ஆனால் நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, லேர்னிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏர்னிங். இது ஒரு E=MC² மாதிரி ஒரு வச்சுக்கலாம். இப்போ ஒரு டாக்டர்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணணும் ஒரு இது இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அதனால தான் அதுவும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும். ஏன்னா மணி எல்லாருக்குமே ஒரு மேண்டேட்டரியான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆனால் மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா லேர்னிங்கை அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஃபஸ்ட்டு லேர்னிங் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஏர்னிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது எனக்கு என் சீனியர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது நம்ம ஒரு ரிலீஜியஸாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம லக்ஷ்மி அவங்கள வர்ஷிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சரஸ்வதிக்கு அதிகமாக வர்ஷிப் பண்ணோன்னா லக்ஷ்மியோட இதுவும் நமக்கு கிடைக்கும், வெல்த் அவங்களால நமக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்ல வரேன். ஓகே, ஹோமியோபதிக்கு மெயினாக 3 பில்லர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஹோமியோபதி ப்ராக்டிஸ்க்கு ஆர்கனான், மெட்ரியா மெடிக்கா, ரெப்பட்ரி. நான் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் மெட்ரியா மெடிக்கா தரோவாக ரொம்ப வெறித்தனமாக படிச்சுட்டு இருந்தேன்னே சொல்லலாம். நான் அதான் சொல்லியிருப்பேன் எனக்கு முன்னாடி வீடியோவிலே. நான் எதாவது மெடிசன் எடுக்கிறேன், என் ஃபேமிலி யாராவது மெடிசன் எடுக்கிறாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நான் ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்துருக்கேன், இல்லை எடுக்கிறாங்கன்னா அதை பற்றி ஏதோ ஒரு மெடிசன் பற்றி கேள்விப்பட்டாலே அதை பற்றி ஒரு 4-5 மெட்ரியா மெடிக்காவில் இல்லை எனக்கு நான் ஏதோ ஒரு மெடிசன் செல்ஃபாக எடுக்கிறேன்னா ஒரு 10 மெட்ரியா மெடிக்காலாவது ரெஃபர் பண்ணிவிடுவேன். எனக்கு அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ரெஃபர் பண்ணுறப்போ அந்த மெட்ரியா மெடிக்கா அந்த ட்ரக் பிக்சர்ஸ் நமக்கு ஃபெமிலியரைஸ் ஆகிடுது. பட் ஒரு ஸ்டேஜில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா இது மட்டும் பத்தாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. 3rd இயர்லேருந்து ரெப்பட்ரி எனக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு ரெப்பட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு டைமுக்கு ஈவினிங் அக்ரவேஷன் காஃப் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஒரு காஃப் ரெமெடி நம்ம படித்தது ஞாபகம் வரும், அதுதான் நம்ம கொடுப்போம். பட் காஃப் ஈவினிங் அக்ரவேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு ரெப்பட்ரியில் போய் எடுத்து பாருங்கள் எத்தனை ரெமெடிஸ் இருக்குதுன்னு. இப்போ ஜென்ரலாக காஃப்க்குனா நம்ம ட்ரை காஃப்னா ஸ்பாஞ்சியா இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரிஜுடைஸ் தான் ஆகிடுவோம். இப்போ நான் எவ்வளோ ரெமெடி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த 5.5 இயர்ஸில் நான் படிச்சிருக்கேன். அஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்கால் ஆவரேஜாக எவ்வளோ ஒரு மெட்ரியா மெடிக்கால் இருக்க எவ்வளோ ட்ரக்ஸை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக நீங்கள் ரொம்ப சூப்பராக படிக்கிறீங்க, ஒரு 50 ட்ரக்ஸ் நீங்கள் தரோவாக இருக்கிறீங்க, அதுவே உங்கள் ப்ராக்டிஸ்க்கு போதும்னு நீங்கள் நம்புறீங்க. ஓகே, அதுவும் அப்படியும் சில டாக்டர்ஸ் சீனியர்ஸ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுது. பட் அப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ பேஷண்ட் அங்கே நடந்து வரப்பே நான் என்ன ட்ரக்குன்னு கெஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஹனிமேனோட ரூலை நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னு தானே அர்த்தம். ப்ரிஜுடைஸ் ஆகிறோம்ல நம்ம அந்த இடத்துல. ஹனிமேன் அன்ப்ரிஜுடைஸ் அப்சர்வராக இருக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. ஸோ இப்போ நான் மெட்ரியா மெடிக்கா தரோவாக ரொம்ப மெட்ரியா மெடிக்காலே ஃபோக்கஸ்டாக இருக்கேன்னா இப்போ ஆர்கனான் இப்போ ரெப்பட்ரின்ற இந்த 2 பில்லர் எனக்கு உடஞ்சிருச்சுன்னா ஒரு பில்லர் மட்டும் வச்சு எப்படி ஹோமியோபதி ப்ராக்டிஸ் ஸ்ட்ராங் ஆகும்? இப்போ அப்போ ரெப்பட்ரியும் முக்கியன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரெப்பட்ரியும் முக்கியம்னா இப்போ ரெப்பட்ரியில் இப்போ ஒரு சிம்டம்க்கும் ரெப்பட்ரியில் எத்தனை ட்ரக்ஸ் வருது? இப்போ அந்த ட்ரக்ஸ் இப்போ நான் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ரெப்பட்ரைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு அன்காமனாக இருக்கிறவங்களோட சிம்டம்ஸ், பேத்தாலஜிக்கல் சிம்டம்ஸ்லாம் எடுத்து ரெப்பட்ரைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ அட் லாஸ்ட் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு 3 ரெமெடி கவர் ஆகுது. ஹை ப்ரையாரிட்டியில் ஹை மார்க்கில் 3 ரெமெடி கவர் ஆகுதுன்னா அந்த 3 ரெமெடியும் நான் எடுத்து வேரியஸ் மெட்ரியா மெடிக்காஸில் படித்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த 3ல் ஒன்று நான் கொடுத்தேன்னா
அது எஃபெக்டிவாக ஆக்ட் ஆகும். இப்போ நான் ரெப்பட்ரி படிக்கிறப்ப மெட்ரியா மெடிக்காவும் படிச்சுட்டேன். இப்போ 2 பில்லரும் எனக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நான் இப்போ 3rd இயரில், ஏன்னா நம்ம ரூப்ரிக் ஹண்டிங்லாம் பண்ணுவோம் கிளாஸில், நமக்கு சொல்லித்தரும் போது அதெல்லாம் இருக்கும். இல்லை குவிஸ்மா எல்லாம் எதாவது அட்டன் பண்ணியிருப்பீங்க. இல்லை நான் ஏதாவது செமினார்ஸ் போகிறப்ப நீங்கள் சில புது ரூப்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. இல்லை ப்ராக்டிஸ்லேயே வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர்லாம் உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறப்ப சொல்லியிருப்பாங்க. இல்லை இந்த ரூப்ரிக் எடுத்து ஒரு பேஷண்ட்டு க்யூர் ஆகுது, அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ மெட்ரியா மெடிக்காவை தாண்டி ரெப்பட்ரி, அதோட ரூப்ரிக்ஸு, வேரியஸ் ரெப்பட்ரிஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸு, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் ஆர்கன் ஆப்வியஸ்லி நம்ம வந்து எல்லா அஃபாரிசமும் ஃபுல்லாக தெரியலனாலும் மெயினாக அனிமன் என்ன சொல்ல வராரு, பேனர் ஹோமியோபதிஸ்லாம் மெயினாக என்ன சொல்ல வராங்க, எந்த அஃபாரிசம்லாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஓவர்வியூ நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். இந்தியானா என்ன சொல்லுவோம்? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதாவது இப்போ ஹோமியோபதி ப்ராக்டிஸ்லேயே வேரியஸ் மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்லணும், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ்லேயே நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். நான் சில கேம்ப்ஸ் போயிருக்கேன், செமினார்ஸ் போயிருக்கேன், சில சீனியர் ஹோமியோபதி கிளினிக்லாம் போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ நான் என்னன்னா, இப்போ கிளாசிக்கல் ஹோமியோபதிஸ்ன்னு இருக்கிறாங்க. அவங்க ஒன்லி ஹனிமேன் சொன்ன மெத்தட்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் சில டாக்டர்ஸ் எல்எம் பொட்டன்சி அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை பார்க்க முடியுது. அப்புறம் அதை தாண்டி இப்போ வந்து பாலிஃபார்மசி, அப்புறம் பேத்தாலஜிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், மதர் டிஞ்சர்ஸ்லேயே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து சில பேஷண்ட்டுக்கு நிறைய டைமில் பேஷண்ட்டுக்கு அது வந்து அக்யூட் கண்டிஷனில் ரிலீஃப் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வேரியஸ் மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதை தாண்டி இப்போ நியோ கிளாசிக்கலாக மாடர்ன் மெத்தட்ஸ், இப்போ டாக்டர் பிரஃபுல் விஜயகரோட ப்ரெடிக்டிவ் ஹோமியோபதி, அப்புறம் டாக்டர் ராஜன் சங்கரோட இந்த சென்சேஷன் மெத்தட் இருக்குது. இதெல்லாமும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. அதை தாண்டி டாக்டர் சேகல் மெத்தட் இருக்குது, ஆர்ஓஹெச், ரீடிஸ்கவரி ஆஃப் ஹோமியோபதி. ஏதோ 3 மைண்ட் சிம்டம் எடுத்து அதை வச்சு கொடுப்பாங்க, அதுலேயே பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் ஆகுதுன்றாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது எது கரெக்டு எது தப்பு, இதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ணுறதுக்கான டைம் இது கிடையாது. எதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்னை கேட்டால் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் மாறலாம். ஏன்னா இண்டிவிஜுவலிஸ்டிக் மெடிசன் தான் ஹோமியோபதி. என்னை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியோட அடிப்படை ஃபண்டமெண்டல் லாஸை பிரேக் பண்ணாத வரைக்குமே எந்த மெத்தடாலஜியுமே மிஸ்டேக் இல்லை, ஃபால்ட் இல்லை, கரெக்ட் தான்ற மாதிரி என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ லேர்ன் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், மென்டார், ஃபைண்ட் யுவர் மென்டார்னு சொன்னேன். அது மெயினாக என்னென்னா, when the student is ready teacher will appear அப்படின்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தயாராக இருந்தானா அவனுக்கான டீச்சர் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. அது எனக்கு நிறைய டைம் லைஃப்பில் நடந்திருக்கு, நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கிடைப்பாங்க. நீங்கள் அதுக்கு தேட ஆரம்பித்தா தான் கிடைப்பாங்க. நீங்கள் சீனியர்ஸ், நான் ஆக்சுவலாக இன்ட்ரோவர்ட் தான் சொன்னேன். ஆனால் எனக்கும் 1-2 சீனியர்ஸ், 1-2 ப்ரொஃபஸர்ஸ் வந்து உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களோட வைபும் என் வைபும் மேட்ச் ஆச்சு. அவங்கள்ட்டேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நிறைய செமினார்ஸ் போனேன், கேம்ப்ஸ் போனேன், கொஞ்சம் புது புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடச்சிது. அதுலேருந்து நம்மளே ஒரு க்யூரியாசிட்டியை வச்சு லேர்ன் பண்ணிக்கிறது தான். அந்த மாதிரி லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் தாண்டி அதனால நான் மெயினாக இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ மெத்தடாலஜி இருக்குல்ல, இதில் எது கரெக்ட் எது தப்புன்ற கன்ஃபியூஷன் வரும். இப்போ உங்களோட பிலீஃப் சிஸ்டம்க்கு எதிராக இன்னொரு பிலீஃப் சிஸ்டம் வரும். இதெல்லாம் வந்து அக்ராஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்தியனுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிக்கணும். இந்தியாவில் என்ன வேரியஸ் கல்ச்சர்ஸ் இருக்குது, வேரியஸ் லாங்குவேஜஸ் இருக்குது, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு அதுதான் சொல்லுவோம். அப்படின்னா நம்ம எல்லா டாக்டர்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லாக்கிட்டேருந்தும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும், லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம ஜூனியர்ஸாக கூட அவங்க இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து கூட ஏதாவது புது விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட் எப்போவுமே ஓப்பன் மைண்ட் செட்டோடு இருக்கிறது நல்லது. அது நிறைய சீனியர் ஹோமியோபதிஸ் கிட்ட நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அவங்க பெரிய டாக்டராக இருப்பாங்க, ஆனால் நான் ஏதாச்சும் சொன்னாலும் அப்படியான்ற மாதிரி யோசிப்பாங்க. இல்லை இது இப்படின்னு எனக்கு வந்து நல்ல முறையில் சொல்லி தருவாங்க. அவங்களோட ஈகோ இல்லாமல் ஒரு ஹியூமிலிட்டியோடு நடந்துக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்புறம் மெயினான ஒரு விஷயம், யூஸ் யுவர் யூனிக் ஹிடன் லிவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். யூனிக்காக உங்களுக்குன்னு ஒரு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும், அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸில். உங்களோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு அதை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணுங்கள். லெவரேஜ்னால் என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை தூக்கிறதுக்கு ஒரு மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி.
இப்போ நம்ம கரியரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஹாபீஸ் இருக்கும், இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக உங்களோட கரியர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இது இன்டைரக்டாக உங்கள் கரியர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னு நம்ம லைஃப்பில் யாரெல்லாம் சொல்லுமோ அந்த மாதிரி நான் பார்க்குற பீப்புள்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஐஃபோன் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஐஃபோன் வந்து எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து காலேஜ் படிக்கிறப்ப கேலிகிராஃபி அப்படின்ற ஒரு கிளாஸ் போயிருக்காரு. அது ஏதோ கிராஃபிக்ஸ் மாதிரி, கிராஃபிட்டி டிராயிங் கிளாஸ் மாதிரி ஏதோ. அது வந்து அப்போதைக்கு அவருக்கு பெருசாக ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டில் அவர் கற்றுட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுதான் ஐஃபோன் அவர் உருவாக்குறப்ப அதோட டிஸ்பிளே யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. எப்போயோ கற்றுக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கில்லு அது வந்து அவர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வரைக்கும் அதுதான் வந்திருக்கு. விண்டோஸ் ஆண்ட்ராய்ட்லலாம் நம்ம பார்க்குற அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அதோட பேசிக்கே ஃபவுண்டேஷனே அங்கேருந்து தான் உருவாகியிருக்கு. அப்போ எப்பயோ எங்கேயோ கற்றுக்கிட்டது அவருக்கு அங்கே யூஸ் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில ஹாபீஸ் இருக்கும், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரீடிங் ஹேபிட்டாக இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து உங்கள் கரியரில் வந்து இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணும், சில டைம் டைரெக்டாக கூட சப்போர்ட் பண்ணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி பேச பிடிச்சிருக்கு, யூடியூப்பில் உங்ககிட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி எனிதிங் இருக்கலாம் அது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை சொல்லி நான் இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், நாட் ஆன் சீப் டோபமைன். இது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா ப்ரையாரிட்டி செல்ஃப் கேர் அண்ட் யுவர் ஹெல்த். ஒரு டாக்டராக ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஏதாவது முக்கியமான இது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். குவாலிட்டிஸ் ஆஃப் கிரேட் ஹோமியோபத்தில் நீங்கள் என்ன அது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதாவது இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரலாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.